ஹலோ. திவ்யா, சொல்லுங்க திவ்யா. என்ன பண்றீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல வண்டி ஓட்டல, ஃப்ரீயா தான் இருக்கேன். ஷூர், பேசுங்க. மகாவை பத்தி மகாவை பத்தி ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க. என்ன விஷயம்? மணிக்கு நம்ம சென்ட்ரல் பார்க்ல மீட் பண்ணலாமா? மீட் பண்ணலாமே, 5 மணிக்கு தானே? ஆமாங்க. உங்க ஆபீஸ் ஆப்போசிட்ல இருக்கிற சென்ட்ரல் பார்க் தானே? ஆமா. ஓகே. ஷார்ப்பா 5 o'clock வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேன். பாய். ஓகே, பாய். திவ்யா, நான் வந்துட்டேன். எங்க இருக்கீங்க? வந்துட்டீங்களா? வாங்க. ஹாய். வாங்க. உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க திவ்யா. அவ வந்து சின்சியரா உங்களை லவ் பண்றா. அதான். என்ன சொல்றீங்க? இத மகா உங்ககிட்ட சொன்னாளா? நீங்க வேணா இந்த லெட்டரை படிச்சு பாருங்க. லெட்டரா? அந்த மாதிரி நாங்க பழகவே இல்லையே. அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா. ஆனா அப்ப எனக்கு எதுவுமே புரியல. அநேகமா இந்த விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்படி பழகவே இல்லை. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும். ஒண்ணுமே புரியல. அடிக்கடி பால்கனில நின்னு ஒரு பொண்ணு பார்த்துட்டே இருப்பாளே. ஆமா, நான் மகாவை டிராப் பண்ணும்போது ஒரு பொண்ணு பால்கனில இருந்து எட்டி பார்த்துட்டே இருப்பாங்க. ஆமா, யார் அந்த பொண்ணு? நான் மகா கிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். அது வந்து என்னங்க வந்து போயின்னு? நான் தான். நீங்களா? ஆமா, எதுக்கு? தைரியமா சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. ஏய், இப்படி திடீர்னு சொன்னா எப்படி? உண்மையாவா? ஆமா, உண்மையா. அப்படியா? ரியலி? I love you. அப்போ சாங்குக்கு போயிடலாமா? சிரிக்கிறாய், ரொம்ப அழகா சிரிக்கிறாய். சிரிக்கும் சிரிப்பிலே என்ன மிளகாய் அறுக்கிறாய். ஓ ஒத்த பார்வைய பார்த்து அடி மின்னல் அடிக்குது நெஞ்சில். ஒரு புத்தம் புதியதாய் காத்து ஒரு கொக்கி போடுது சித்து. அழகாய் சிரிக்கிறாய், ரொம்ப அழகாய் சிரிக்கிறாய். சிரிக்கும் சிரிப்பிலே என்னை செலவை செய்கிறாய். உன் குறும்பு விரல்களால் பூத்து என் இளமை முழுவதும் கூத்து. என் நரம்பு மண்டலம் பார்த்து உன் இரும்பு கைகளை போத்து. அழகா சிரிக்கிறாய், ரொம்ப அழகா சிரிக்கிறாய். சிரிக்கும் சிரிப்பிலே என்ன மிளகாய் அறுக்கிறாய். Hey you, கிட்ட வர போறேன். ஏய், கிட்ட வராத. என்ன சொல்றல்ல, வேணாண்டா. சிரிப்புக்கு இலக்கணம் நீதான், சிறப்புக்கு இலக்கிய எழுதட்டுமா? அடிப்புக்கு அடிக்கணும் நான் தான், தீ அடிப்புக்கு தகவலை சொல்லட்டுமா? உன் புன்னகை வந்து நித்தம் நித்தம் நின சத்தம் போடுதே என்ன அர்த்தம்? பசி மயக்கத்துல உதடு துடிக்குது, இளமை காத்துதான் புயலா சுத்துது. உனக்கும் எனக்கும் தான் ஏதோ இருக்குது, இழுத்து போத்தி காது வெடிக்குது. காதோரம் குத்தணும் மீசை. அழகா சிரிக்கிறாய், ரொம்ப அழகா சிரிக்கிறாய். என்ன சொல்லுங்க? சிரிக்கும் சிரிப்பிலே என்ன மிளகாய் அறுக்கிறாய்.
சிரிக்கிறாய் ரொம்ப அழகாய் சிரிக்கிறாய் சிரிக்கும் சிரிப்பிலே என்னை மிளகாய் அரைக்கிறாய் நிறுத்து இந்த ஹோட்டல் தான் வைரா இறங்கு விருந்துக்கு இறங்கு வைரா இன்னைக்கு என்னோட பார்ட்டி ஓகேவா ஓகே கேளு இவனை நம்பி பார்ட்டிக்கு வந்திருக்க அப்புறம் பாத்துக்கோ சிக்கன் கிட்ட பஞ்சத்தை கட்டி பார்ட்டியை சரி கட்டிட வேண்டியதுதான் வாங்க வாங்க உட்காருங்க திவ்யா முத நம்ம கூட சாப்பிட வந்திருக்கேன் என்ன வேணா ஆர்டர் பண்ணீங்க சூப்பர். இன்னைக்கு என் பார்ட்டி தான் எல்லாம் தாராளமா சாப்பிடணும் வைரா உனக்கு என்ன வேணும் முதல்ல ஒரு cook எங்க வயிறதுக்கு சின்ன கோக்கு நீ நம்ம மட்டன் சாப்பிடுற பிரியாணி தாராளமா சாப்பிடுமா உங்க இஷ்டத்துக்கு எது வேணாலும் சொல்லுங்க ஒரு மட்டன் பிரியாணி 2 காடை உனக்கு என்ன வேணும் சரவணா சிக்கன் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி உனக்கு ஒரு கொத்து பரோட்டா உனக்கு எனக்கு 3 இட்லி போரும்பா ஏம்பா உங்க பொண்டாட்டி 2 இட்லி வச்சால உனக்கு நாக்கு தள்ளும் உனக்கு 3 இட்லி கேக்குதா அவனுக்கே போறாம சிக்கனு அவனுக்கு 2 பேர் எது பிளான் பண்ற போல இருக்கு உஷாரா இரு பாத்துக்கோ உங்க கூட்டம் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடலாம் பச்சி வச்சுக்கவா இந்த பாரு ஏதோ பந்தயம் வைக்கிறாங்க உஷாரா இரு எவ்வளவு இருந்தாலும் சரி நீ தான் ஜெயிக்க போற பிளான் பண்றாங்க பந்தயம் வச்சுக்கலாமா பந்தயம்பா நீ எத்தனை டீ சாப்பிடுவ நீ எத்தனை வாங்கி தருவ ஒரு 10 அதுக்கு மேல ஒரு 20 அதுக்கும் மேல சரி 25 போடா கணக்கு தெரியாதுவன நான் எத்தனை இட்லி சாப்பிடுவேன் தெரியுமா எவ்வளவு சாப்பிடுவ 50 இட்லி சாப்பிடுவேன் 50 இட்லியா எதுக்கு பாய போடுறேன் வாங்கி கொடுக்க முடியுமா 50 இட்லி சாப்பிட முடிய பாரு சாப்பிட்டுருவேன் எவ்வளவு பந்தியா ஒரு 500 யோ அது குவார்டருக்கு ஆகாதியா அப்ப 1000 பா அட சைடிஸ்க்கு பத்தாதியா 1500 யோ அது ரொம்ப கேவலமா இருக்கியா பார்த்து சிக்கன் சொக்கா ஃபுல் பாட்டிலுக்கு பிளான் பண்றான் அதுக்கப்புறம் உன் இஷ்டம் நான் பாத்துக்கிறேன் கவலையப்படாதப்பா ஓ மைண்ட் வாஷ் தெரியாதா சரிப்பா உனக்கும் வேணாம் எனக்கு வேணாம் 2000 பந்தயம்பா வெரி குட் இதாயா பந்தியம் ஏடி 2000 ரூபாயா நீ எடியா உன்னை நான் நம்ப மாட்டேன் என்னைக்கு தமிழ்நாட்டுல அடிச்சு அடிச்சாங்களோ அன்னில இருந்து இருக்குது இந்த 2000 ரூபாய் என்கிட்ட 2000 ரூபாய் தான் நீ குடியா நீ குடியா நீ குடி எடு. குடியா நீ குடியா நீ குடியா நீங்க தான்டா ரொம்ப நைன்ட்டு பந்தயத்தை ஆரம்பி ஓகே யோ மாஸ்டர் வருது பார் 50 இட்லி என்னங்க மோடி கொண்டு தான் வராங்க தெரியும் இதான் மோடி மஸ்தான் வேலை ஐயோ மினி இட்லியா இது இட்லியா இது இட்லியே இல்ல போய் போய் நான் நம்ப மாட்டேன் கம்ப்யூட்டர் இட்லி ஒன்று வந்துச்சா நான் நம்ப மாட்டேன் ஏன்டா இந்த அநியாயத்தை பண்றீங்க இந்த நேரம் மட்டும் என் பொண்டாட்டி வர போகிறாளே அவனுக்கு வந்துச்சுடா ஆப்பு ஹலோ தாரிணி என்னடி கரண்ட் பில்லு கட்டணுமா சொக்க என் பீஸை பிடிங்கிட்டாமா நான் எப்படிமா கரண்ட் பில் கட்டுறது டேய்மா டேய் சொக்கா கேட்டீங்களடா என் பொண்டாட்டி கரண்ட் பில் கட்ட குத்தாடா டேய் குடுத்துடா சொக்கா ப்ளீஸ் இந்த வாபஸ் வாங்கிடலாம்ப்பா பாலாஜி நீ சொல்லலையா பைரோ நீயாவது கொஞ்சம் சொல்லி வாங்கி கொடுப்பா யோ மாஸ்டர் சாம்பார் எடுத்து வாயா பைரோ பைரோ அவனை சாப்பிட வேணாம்னு சொல்லுப்பா அண்ணன் இந்த இருக்குண்ணே சாம்பார் பைரோ பைரோ கொஞ்சம் கையை பிடிப்பா அவன் சாம்பார் ஊற்றி தின்னே தீத்துறான்ப்பா சொக்கா விடு பந்தயம் எல்லாம் வேணாம் என்ன திவ்யா அவனை சச்சியே இல்லையாப்பா உனக்கு சரி சரி போலாம் என்னது ஆட்டோல வச்சிருக்கியா உனக்கு விளையாடுறதுக்கு நேரமே இல்லையாடா ரெண்டு பேரும் பந்தினா பஞ்சதாயா இன்னைக்கு 60 ஏன்டா இப்படி ஏமாத்துற பொண்டாட்டி தெரிஞ்சா என்ன வெளியே தொத்திராப்பா தொஞ்சு போட்டியா நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம 4000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நம்ம வயிறு அந்த பொண்ணை விட்டுட்டு அனுப்பி போயிட போறா இன்னைக்கு எனக்கு சீக்கிரம் போலாம் ஹலோ வணக்கண்ணே நான் ஜானி உன் பிறந்த நாள் ஏற்பாடுலாம் எப்படி நடக்குது உங்களுக்காக டான்ஸ் ஆட 2 பொண்ணுல வர வச்சிருக்கானே அப்படியா அப்போ நைட்டுக்கு அந்த 2 பொண்ணுங்களையும் என் கெஸ்ட் ஹவுஸ் அனுப்பிச்சு வச்சிரு ஓகேயா சரி பிறந்த நாள் செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க ஐயா யோ சரவணன் என்னையா டியூட்டி பாக்குற உன்னை பத்தி மேலிடத்துல இருந்து நம்ம டிசிக்கு போன் வந்திருக்கு ஐயா என்னங்க ஐயா சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலைங்க ஐயா டிசி என்ன கிளின்னு கிளிக்கிறாரியா என்னாச்சு ஐயா என்னையா அந்த 7 மலை ஏகாம்பரத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றியாமே அவனை பத்தி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணா நீ சரியா ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டியாமே என்கிட்ட அவர் மேல யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஐயா நீ இது வரைக்கும் எப்படி இருந்த எனக்கு தெரியாதியா இனிமே அவனை பத்தி யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே எஃப்ஐஆர் போட்டு அவனை உள்ள தூக்கி போடு புரியுதா ஐயா இனிமே அதுதான் உனக்கு வேலை உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன் ஐயா ஐயா போன அப்பா பாப்பா பாப்பா அவரு பிறந்த நாளைக்கு
என்ன கூட்டம் சமாளிக்க முடியலையே. பின்ன சூப்பர் ஸ்டார்னா சும்மாவா? அவர் படத்துக்கு மட்டும் தான் கூட்டம் வரும்னு நினைச்சியா? அவரோட நல்ல உள்ளத்துக்காக தான் ஜனங்க வராங்க. தெரிஞ்சுக்கோ, உண்மையாவே அவர் தங்கம், நம்ம சூப்பர் ஸ்டார். அவரை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஏதாவது ஒன்னு சொல்லு. சரி, ஒரு மேட்டர் சொல்ல. நம்ம சூப்பர் ஸ்டார் ஷூட்டிங்காக ஒரு கார்ல போய்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு அவர் ஒரு போஸ்டரை பார்த்திருக்காரு. அதான்ப்பா நம்ம கணபதியோட கல்யாண போஸ்டர் தான். அப்படியே அவர் டிரைவர் கிட்ட சொல்லி முதல்ல வண்டியை திருப்பி நேரா அந்த கல்யாணத்துக்கு போய் நின்னுட்டாராம். அப்படியே அந்த பொண்ணு மாப்பிளையும் அவருக்கு நேரா வந்து ஸ்டன் ஆகி நின்னுட்டாங்களாம். புல்ல அடிச்சு போச்சான். இது கனவா நினைவான்னு அவங்களே கிள்ளி பாத்துக்கிட்டாங்களாம். அவங்களுக்கே ஒண்ணும் புரியலையா? அப்பதான் தெரிஞ்சுதான் நம்ம சூப்பர் ஸ்டாரே நேர்ல வந்திருக்காரு. கல்யாணத்துக்கு போனாரு, கிஃப்ட் எதுனா கொடுத்தாரா? லூசாயா நீ? ஷூட்டிங் போகும்போது யாராவது கிஃப்டோட போவாங்களா? போற வழியில பாத்துருக்காரு. அப்புறம் என்ன கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன கொடுத்தாரு? ஷூட்டிங்காக 5 சவரன் செயின் போட்டிருந்தாரு. அது அப்படியே கழட்டி கொடுத்துட்டாரு தலைவர். புரியுதா? 5 சவரமா? கணபதி ஏதோ ஆட்டை போட்டு தான் 5 மாடி வீடு கட்ட நினைச்சேன். 5 சவரம் வித்து அப்படியே அழகா வீடு கட்டானா? அந்த நேரத்துல எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிருந்தா உனக்கு பொண்ணு தேடணும்னா ஆப்பிரிக்கா காட்டுக்கு தான் போகணும். ஏன்பா நீயே இப்படி சொன்னா எப்படிப்பா? இனிமே என் கல்யாணத்துக்கு சூப்பர் ஸ்டார் வரப்படுறது இல்ல. இனிமே எல்லாமே நீ தான். எல்லாம் என் தலையெழுத்து. நான் தானே பண்ணியாகணும். பின்ன என்னப்பா? வணக்கம்ண்ணே. வணக்கம். வாங்க. 2 மாசமா டியூ கட்டலண்ணா, அதனால சேட்டு ஆட்டோ சேஸ் பண்ணிட்டாருண்ணா. யார் அந்த சே? டேய், அவர் காசு தரண்டாரு, அவரை போய் கெட்ட வார்த்தையில பேசுறேன். டேய் சும்மா இரு. அது அவருடைய பேரு. சரி, உடனே அந்த சேட்டுக்கு போனை போடு. யோ ராமசாமி, நீ டியூ கட்டி 2 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் டியூ வரல. என்ன நினைச்சிட்டு மனசுல? இதுக்கு டியூ கட்டாம இருக்கிற? அதெல்லாம் நீ காரணமா சொல்லக்கூடாது. நாளைக்கு நான் வந்து ஒன் டே சீஸ் பண்றேன். சும்மா நேரம்லாம் கேட்க கூடாது. சுனோஜி, வைரம்ஜி லைன்ல இருக்காங்க. வைரம்ஜி. अच्छा अच्छा. हाँ बोलो வைரம்ஜி. சேட்டே, உன் பேரை சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. இனிமே சேட்ஜினே கூப்பிடுறேன். ஏ சொக்கா, உனக்கு ரொம்ப நக்கல் ஆயிடுச்சு. வைரம்ஜி கூட இருக்கிறனால ரொம்ப பேசுறே, அதனால உன் வண்டி தப்பிச்சிட்டு இருக்கு. நம்ம வைரம் ஏதோ உங்ககிட்ட பேசுறாரு, பேசுங்க. நீ வைரம் பேர் சொல்லி டியூ கட்டாம இருக்கிற சாலா. உனக்கு ஒரு நாள் தீபாவளி வைக்கிறாங்க. வைரம்ஜிட்ட போனை கொடு. ஒண்ணுல சேட்டு, எனக்கு தெரிஞ்ச ஆளோட ஆட்டோ அதுக்கு தான். நம்ம அம்பேத்கர் தெருல இருக்கிற ஜெய்சங்கர். ஆமா சேட்டு, பாவம் 2 மாசமா உடம்பு சரியில்லை. அதான் டியூ கட்ட முடியல. அடுத்த மாசம் கண்டிப்பா கட்டிடுவாரு. நீங்க சொல்லிட்டீங்க அடுத்த மாசம் என்ன, 2 மாசம் கழிச்சு வரட்டும். வைரம்ஜி, நீங்க ஒரு தடவை சொன்னா அது 100 தடவை சொன்ன மாதிரி. இல்ல சார், 99 தடவை. ஓகே வைரம்ஜி, நீங்க போனை வைங்கோ. நானே போயிட்டு அந்த வண்டி ரிலீஸ் பண்றேன். ஏ பிரகாஷ், அந்த வரேன் சேட். சொல்லுங்க சேட். போயிட்டு அந்த ஜெய்சங்கர் வண்டி இல்ல 2201 அது போய் ரிலீஸ் பண்ணு. உடனே போ, ஜல்தி ஜாओ. நான் சேட்டு கிட்ட பேசிட்டேன். ஆனா அடுத்த மாசத்துல இருந்து டியூவை கரெக்ட்டா கட்டிடுங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. பரவாயில்லை. ஆமா, நீங்க எங்க வண்டி ஓட்டுறீங்க? ஆமா, நான் ரெகுலரா ஸ்கூலுக்கு வர ஓடிட்டு இருக்கேன். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்னு. அப்ப வரேங்கண்ணா. சரிம்மா, போயிட்டு வாங்க. போங்க போங்க. வரேன். வாங்க. அவனே ஒரு குடிக்காரன், அவனுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ற? அவர்தான் இப்ப குடிக்கிறதே இல்லைன்னு அவர் பொண்டாட்டியே சொன்னாங்களே. வைரா, அவன் உன் இதில் நடிக்கிறான். அவன் சவாரி போகும்போது பாரு அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு. நாம என்னப்பா பண்ண முடியும்? முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஆண்டவன் தான் காப்பாற்றணும்.